ஓகே. ஸோ நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஸோ பைத்தான்ல வந்து மெஷின் லேர்னிங் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கான்செப்ட் இருக்குன்னு தெரியும். ஆனா ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கும் தெரியுமா? ஆமா. கண்டிப்பா ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து மெஷின் லேர்னிங்ன்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா, கூகுள். அந்த நேம் அது என்ன நேம்ன்னு பார்த்தீங்கன்னா, டென்சார்ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டென்சார்ஃப்ளோ அப்படின்னு சொல்றது வந்து, நம்ம வெப்சைட்ல வந்து நம்மளோட மெஷின் லேர்னிங் இத வந்து நம்ம கொண்டு வரலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆ ஃபேஸ் ரெகக்னிஷன், அப்புறம் வந்து ஹேண்ட் ட்ராக்கிங் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாரி. ஸோ இப்ப நம்ம வந்து ஹேண்ட் ட்ராக்கிங் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஹேண்ட் ட்ராக்கிங்ல ஃபிங்கர் வந்து நம்ம ஃபிங்கர் மூவ்மெண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்றது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்ப வந்து இதுக்கு நான் யூஸ் பண்ண முக்கியமான 3 என்ன லைப்ரரீஸ்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்க வெப்ஜிஎல். இந்த வெப்ஜிஎல் எதுக்குன்னா, இப்ப நான் வந்து ஹேண்ட் மூவ் பண்ணும்போது எனக்கு வந்து ஆ ஒரு லைன் வந்து விழுகணும்ல அந்த கை மேல. ஸோ அந்த கை மேல எனக்கு லைன் விழுகணும். ஸோ அப்பதான் வந்து ட்ராக் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்னால வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து இந்த வெப்ஜிஎல்ன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட்ல வந்து ஒரு 2Dல வந்து நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் பாருங்க, நான் வந்து கைய எங்கெல்லாம் கொண்டு போறேனோ, அங்க வந்து எனக்கு அந்த அந்த இமேஜ் வந்து அந்த 2டி இமேஜ் வந்து எனக்கு வந்து ஷோ ஆகும். ஓகே. ஸோ அதுவும் இல்லாம நான் கைய மடக்கும்போது வந்து, எனக்கு வந்து ப்ராப்பரா வந்து அந்த இமேஜ் வந்து கரெக்ட்டா வந்து எனக்கு மடங்கணும். ஸோ அதனால வந்து இந்த வெப்ஜிஎல் யூஸ் பண்ணியிருக்கேன். வெப்ஜிஎல் யூஸ் பண்ண அதாவது அந்த மடங்குறக்கு அந்த கைய வந்து ட்ராக் பண்றதுக்கு முக்கியமான காரணம் மீடியா பைப்ன்னு சொல்லுவாங்க. அந்த மீடியா பைப் வந்து அந்த ஏபிஐ வந்து நம்ம இங்க வந்து யூஸ் பண்ணனால, ஸோ நம்மனால வந்து கைய வந்து எங்கெங்கலாம் போதோ, அத வந்து நம்ம கேமரா வந்து கேப்சர் பண்ணி தரும். ஸோ நான் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணது வீடியோ டேக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இது வந்து ஒரு வீடியோல தானே எனக்கு ஷோ ஆகணும். ஸோ நான் வந்து ஒவ்வொரு தடவ வந்து மூவ்மெண்ட்ஸ் குடுக்கும்போது, அது வந்து எனக்கு ஷோ ஆகணும்ல. ஸோ அதுக்காக வந்து வீடியோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ வந்து லூப்பிங் அதாவது அன்டில் போயிட்டே இருக்கணும். எனக்கு வந்து நிக்கவே கூடாது. ஸோ அந்த சமயத்துல வந்து ஆ நான் கிளிக் பண்ணிட்டே இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால வந்து நான் இங்க வந்து வீடியோ வந்து ஆ லூப்பிங் குடுத்துருக்கேன். ஸோ அதாவது நெறைய தடவ வீடியோ வந்து கட் ஆகாம தொடர்ந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த கான்செப்ட் அதாவது அந்த 2டி மாடல வந்து என்னோட வெப்சைட்ல வந்து ஃபர்ஸ்ட்டு டிஸ்ப்ளே பண்ண வைக்கணும். ஸோ இன்னத்து வரைக்கும் அத 2டி மாடல் என் கை வந்து மூவ் பண்ணும்போது காட்டணும் அதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஓகே, எல்லாம் ஓகே. ஆனா வந்து அத எப்படி வந்து நம்மளோட வெப்சைட்ல வந்து கொண்டு வரணும் அதுக்கு நான் யூஸ் பண்ண லைப்ரரி பார்த்தீங்கன்னா, 3JSன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3JSல வந்து நம்மளோட 3டி மாடல் இல்லன்னா 2டி மாடலா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து நம்மளோட வெப்சைட்ல வந்து கொண்டு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்றனால, ஒன்ஸ் நாம வந்து இந்த மெஷின் லேர்னிங்காக யூஸ் பண்ணனால உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. பட் ஆனா வந்து இது கொஞ்சம் ரொம்பவே யூஸ்ஃபுல். இதுவே வந்து நீங்க வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணும்போது, அந்த 2டி ஆர் 3டி வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது, ஸோ அது வந்து அட்ராக்டிவா வந்து நம்ம வந்து மேக் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்ப வந்து இது அந்த 3JS வச்சு நம்ம ஒரு கேம் கூட டெவலப் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்ப வந்து நம்ம 3JS அப்புறம் மீடியா ஏபிஐ அதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம். மீடியா பைப்பு, அதுக்கப்புறம் வந்து வெப்ஜிஎல் அதெல்லாம் வந்து அந்த லைப்ரரீஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ நான் இத சொன்ன மாரி இது வந்து கூகுள் வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து எல்லாமே வந்து பைத்தான்லயே வந்து பண்ணிட்டுருந்தோம். அண்ட் பைத்தான் மாரியே தான் இப்ப ஜாவா ஸ்கிரிப்டும் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்லயுமே வந்து ஒரு வெப்சைட்ல மட்டும் ரன் ஆகுற மார அதாவது நம்ம வெப்சைட்ல மட்டும் ரன் ஆகுற மாரி மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் வந்து நம்ம இதுல வந்து பண்ணலாம். ஸோ எல்லா மாடலும் வந்து நம்மளால பண்ண முடியும். அண்ட் பைத்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு சாஃப்ட்வேர் தனியா வந்து டெவலப் பண்ணி அது மாரிலாம் வந்து பண்ற மாரி இருக்கும். அண்ட் நவ் நம்ம வந்து இப்படி வெப்சைட் மூலமா பண்றோம். ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வந்து நீங்க வந்து நல்லா வந்து வெப்சைட்லாம் வந்து டெவலப் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ அப்போ வந்து நீங்க வந்து இந்த ஹேண்ட் ட்ராக் மூலமா வந்து இந்த ஃபிங்கர் ட்ராக்கிங் மூலமா வந்து நம்ம வந்து வெப்சைட்ட வந்து கண்ட்ரோல் பண்ற மாரி கூட பண்ணலாம். இஸ் அட்ராக்டிவா இருக்கும் அது நம்ம பார்க்கும்போது. ஓகே. ஸோ இதுக்கு நான் வந்து ஒன்ஸ் நான் உங்களுக்கு வந்து ரன் பண்ணி காட்டிர்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுதான் வந்து நான் உருவாக்குன ஆ கோடிங். ஜஸ்ட் இங்க பாருங்க. நான் சொன்ன மாரி வந்து மீடியா பைப்ஸ் அந்த லைப்ரரி வந்து நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இத வந்து ஹேண்ட் ட்ராக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கேமரா வந்து நான் குடுத்துருக்கேன். அன்டில்ஸ். ஸோ அன்டில் எனக்கு வந்து கேமரா வந்து நகர்ந்துட்டே இருக்கணும்ல. ஸோ ஆஃப் ஆகக்கூடாது. கேமரா ட்ராக் குடுத்துருக்கேன். ஓகே. ஸோ நவ் பாருங்க. இங்க நான் வந்து வெப்ஜிஎல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வெப்கேம் அதுல வந்து நான் ஒரு வீடியோ டேக்கா வந்து இத குடுத்துருக்கேன். ஸோ ஐடி வந்து வெப்கேம். ஓகே. ஸோ இங்க அதாவது ஒவ்வொரு அதாவது என்னோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்ஸையும் வந்து அந்த வீடியோல தான் எனக்கு ஷோ ஆகணும். ஸோ அதனால வந்து அந்த வீடியோ டேக் நான் போட்டுருக்கேன்.
அண்ட் எவ்ரி டைம் நான் வந்து கைய வந்து நான் மடக்கும்போது, எல்லாம் பண்ணும்போது வந்து, ஸோ எனக்கு வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதோ, அப்போலாம் வந்து எனக்கு ஒரு இதுல கூட எனக்கு டிலே ஆகாம, எனக்கு வந்து ப்ராப்பரா வந்து அப்பப்ப எனக்கு வந்து அந்த மாடல் வந்து கரெக்ட்டா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே. ஸோ இங்க பாருங்க. ஸோ இங்க வந்து அடுத்து வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேன்வாஸ் வந்து நம்ம மாடல வந்து நம்ம ஓகே இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறோம். அது எதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறதுன்னு தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஜாவாஸ் அதாவது வெப்சைட்ல வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணி அந்த கேன்வாஸ்ல தான் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நவ் வந்து ஆன் ரிசல்ட்ஸ். ஆன் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு தடவ வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போதும், எனக்கு வந்து ஆன் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் நான் உள்ள குடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த பேராமீட்டர் வந்து ஒவ்வொரு தடவ இதாகும்போதும் எனக்கு வந்து பெர்ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். அண்ட் பாருங்க இங்க வந்து நான் கலரு, அப்புறம் லைன் விட்த் எல்லாமே வந்து இங்க நான் குடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே வந்து அந்த மாடல் அந்த 2டி மாடலுக்கு தான். ஓகே. அண்ட் பாருங்க. ஸோ இங்க வந்து என்னோட ஹேண்ட்ஸ் நான் ஒவ்வொரு டைம் மூவ் பண்ணும்போதும் எனக்கு வந்து நியூ ஹேண்ட்ஸ் எனக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ உள்ள வந்து எனக்கு இந்த இதெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் ஆயிட்டே இருக்கணும். உள்ள இருக்கிற ஃபைல்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னோட மூவ்மெண்ட்ஸ். அதாவது இந்த ஃபைல்ஸ் அப்படிங்கிறது வந்து வீடியோஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வீடியோஸோட மூவ்மெண்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நான் வந்து ஹேண்ட் நான் மூவ் பண்ணும்போது வந்து, உள்ள வந்து ஒரு நான் இப்ப கைய இப்ப மடக்கும்போது வந்து, அந்த மடக்கும்போது இருக்கிற இடத்துல வந்து எனக்கு வந்து ரெட் ரெட் டாட் வந்து எனக்கு வரணும். ஸோ அதுக்கு அதுவும் இல்லாம வந்து எனக்கு என்னோட கை வந்து ஜாயின் பண்றதுக்கு ஒரு ஒயராட்டம் வேணும். ஸோ அந்த ஒயர் நான் இப்ப யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு டைம் மடக்கும்போதும் அந்த ரெட் டாட்ஸ் இருக்குல்ல, அதுவுமே கூட சேர்ந்து மடங்கும். ஸோ அதான் வந்து என்னோட கைய அதாவது என்ன விரல வந்து ட்ராக் பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ நோட் பண்ணுங்க. மொத்தமா இதோட விட்த் எனக்கு வந்து ஒரு 100 அதாவது 640 வேணும் இருக்குது. அண்ட் ஹைட் பாருங்க 480 இருக்கு. ஓகே. ஸோ இது எல்லாமே வரும். இப்போ நம்ம வந்து வீடியோ குடுத்துருந்தோம். ஸோ நம்ம வந்து எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்து அது ரன் பண்ணுமான்னு கேட்டா, கண்டிப்பா பண்ணாது. இப்ப நம்ம எல்லாமே வீடியோ எல்லாமே பண்ணிட்டோம். ஆனா அந்த வீடியோ வந்து கேப்சர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த கேமரா ஃபர்ஸ்ட் நான் ஆன் பண்ணணும்ல. ஸோ, அப்போ வந்து கேமரா டாட் நான் எப்ப வந்து இந்த பேஜ வந்து ரிஃப்ரெஷ் பண்றேனோ, அப்போ வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும். ஏன்னா வந்து டிஃபால்ட்டா குடுத்தனால அப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ, கேமரா டாட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார்ட் ஃபங்ஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அத வந்து நான் எப்ப வெப்சைட்ட வந்து ரிஃப்ரெஷ் பண்றேனோ, அப்போ வந்து எனக்கு கேமரா வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ, ரிஃப்ரெஷ்ன்னு கிடையாது. எப்போ ஓப்பன் பண்றேனோ, அப்போ வந்து எனக்கு கேமரா ஸ்டார்ட் ஆகும். ஸோ, ஸ்டார்ட் ஆயி அந்த கேமரா வந்து எப்பயுமே வந்து நிக்காது. ஸோ, அன்டில் அது போயிட்டே இருக்கும். ஸோ, நம்ம எப்ப வந்து அந்த மறுபடியும் வந்து ரிஃப்ரெஷ் பண்றோமோ, அதுவரைக்கும் வந்து எனக்கு வந்து கேமரா வந்து ஆன்லயே இருக்கும். ஒவ்வொரு டைமும் வந்து என்னோட மூவ்மெண்ட்ஸ வந்து கேப்சர் பண்ணிட்டே இருக்கும். ஓகே. ஸோ ஜஸ்ட் நான் இத சும்மா ஓரளவுக்கு மேலோட்டமா உங்களுக்கு சொல்ட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ். நம்ம வந்து சும்மா ஸ்டைலிங் பண்ணியிருந்தோம் அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்ப நான் வந்து என்ன பண்றேன், ரன் ஆக்டிவ் ஃபைல் டெர்மினலுக்கு போய் ரன் ஆக்டிவ் ஃபைல் பாருங்க நான் அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு வந்து அலோ கேட்குது. ஓகே. ஸோ நான் அலோ குடுத்தேன். ஓகே. ஸோ, இப்ப என்னோட கை வந்து ட்ராக் பண்ணணும். பாருங்க. ஸோ, நான் கை லைட்டா சின்ன இங்க வச்ச உடனே பாருங்க, எனக்கு வந்து ரெட் கலர்ல இருந்துச்சு. ஸோ, எனக்கு வந்து ப்ராப்பரா விழுகணும்னா, இந்த கேமராக்கு முன்னாடி கரெக்ட்டா வந்து நான் கை இது பண்ணணும். ஸோ, பாருங்க நான் வந்து இப்ப நான் கை வச்சிருக்கேன். ஸோ, நான் இப்ப ஸ்ட்ரெய்ட்டா இருக்கு. ஸோ, நான் மடக்குறேன். அந்த ரெட் டாட்ஸ் இருக்குல்ல பாருங்க, அந்த ஒயர் கூடயே சேர்ந்து மடங்குது. அந்த கிரீன் கலர் ஒயர் இருக்குல்ல, ஸோ, அது கூடயே சேர்ந்து மடங்குது. ஸோ, நான் எப்படிலாம் கை வந்து நான் கொண்டு போறேனோ, அப்படிலாம் வந்து எனக்கு ரொட்டேட் ஆகுது. ஸோ நல்லா இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து இனிமே வந்து நெறையா வந்து எஃபெக்டிவா வந்து பண்ணலாம். ஸோ இது இல்லாம ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அந்த வெப்சைட் டெவலப் பண்ணும்போது, வெப்சைட்ட வந்து நம்ம இந்த அதாவது ஃபிங்கர வச்சே கண்ட்ரோல் பண்ற மாரி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பைத்தான்ல பண்றத விட ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்ணி பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா வந்து வெப்சைட் எல்லாருமே வந்து இன்ட்ரஸ்டிங்கா வந்து டெவலப் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த மாரி கான்செப்ட் வந்து அங்க கொண்டு வந்தோம்னா, நெறைய பேர் வந்து அந்த வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நெறைய பேர் வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றேங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு வந்து வீடியோ வரும். மறக்காம இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க பார்க்கலாம்.